In this video, we'll discuss about disinfection. What is disinfection? Disinfection is a chemical process. இது வந்து ஒரு chemical process used to eliminate or inhibit growth of bacteria. இது வந்து என்ன பண்ணுது? Eliminate பண்ணுது or inhibit குறைக்குது bacterial growth or other pathogen that may causes infectious disease in human and animals. டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டன் இட் இஸ் ஏ கெமிக்கல் ப்ராசஸ் இட் வில் கில் ஆர் இன்ஹிபிட் க்ரோத் ஆஃப் தட் மைக்ரோ ஆர்கானிசம். டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆர் த கெமிக்கல் சொல்யூஷன் இது வந்து என்னென்னா ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ்டு டு மேக் சப்ஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ. இதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ ஆன என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஏ கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ்டு டு மேக் சப்ஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா இட் இன்க்ளூட் தட் ஆல்கஹால், அயோடின், குளோரின் எக்ஸட்ரா. இது இப்போ எல்லா டிஸ்இன்ஃபெக்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஏர் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆர் டைபிக்கலி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசம் சஸ்பெண்டட் இன் தட் ஏர். ஏரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து இது வந்து என்ன பண்ணுது? கில் பண்ணும். கேப்பபிள் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசண்டட் இன் தட் ஏர். அண்ட் ஏர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் மஸ்ட் பி dispersed either as an aerosol or vapor at a sufficient concentration in that air to cause the number of viable infectious microorganisms to be significantly reduced. Example glycerol. ஸோ இது வந்து என்னென்னா வேப்பரைஸ்டு ஃபார்மில் ஆர் ஏரோசால் ஃபார்மில் சஃபிஷியன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏர் டு காஸ் நம்பர் ஆஃப் வயபிள் இன்ஃபெக்சியஸ் மைக்ரோஆர்கனிசம் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு. அந்த ஏரோசால் ஆர் வேப்பர் ஃபார்மில் இருக்க அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணுது. எக்ஸாம்பிள் கிளிசரால் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஆர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் ப்ரோன் சர்ஃபேஸ் சானிடைசர். அதை வந்து என்ன சொல்லணும், நம்ம வந்து சர்ஃபேஸ் சானிடைசராக யூஸ் பண்ணுவோம். அண்டர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் approved by that environmental protection agency and center for disease control. இவங்க ரெண்டு பேருமே ரெக்கமெண்ட் பண்ணது யார்? environmental protection agency and central for disease control. அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஆல்கஹாலை வந்து சர்ஃபேஸ் சானிடைசராக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்கஹால் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென் கம்பைன்டு வித் டிஸ்டில்டு வாட்டர். எப்போதுமே மேக்ஸிமம் 70% ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னா டிஸ்டில்டு வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப தான். டு ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் த்ரூ செல் மெம்பரைன். 100% ஆல்கஹால் டிபிக்கலி டீநேச்சர் ஒன்லி எக்ஸ்டர்னல் மெம்பரைன் ப்ரோட்டீன். ஸோ 100% ஃபுல்லாக எடுத்தால் எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீனை மட்டும்தான் வந்து அது கில் பண்ணும். அதுவே வந்து 70% a mixture of 70% ethanol or isopropanol diluted in water is effective against a wide spectrum of bacteria. Though higher concentration are often needed to disinfect wet surface. Maximum வந்து நம்ம 70% தான் யூஸ் பண்ணுவோம். 100% only denature external protein. Next aldehyde. ஆல்டிஹைட் such as ஃபார்மால்டிஹைடு. ஆல்டிஹைடில் வந்து ஃபார்மால்டிஹைட் குல்ட்ரால்டிஹைடு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். வைட் மைக்ரோவிசிடல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போரோசைடல் அண்டு ஃபங்கைசைடல் ஆக்டிவிட்டி. இது வந்து ஆல்டிஹைட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்மால்டிஹைட் குல்ட்ரால்டிஹைடு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்போரோசைடல் ஸ்போர் ஃபார்மில் இருக்க பாக்டீரியாவை கில் பண்ணுது. ஃபங்கைசைடல் ஃபங்கஸை வந்து ஹெல்ப் பண்ணுது. தேர் ஆர் பார்ஷியலி இன்ஆக்டிவேட்டட் பை ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஹாவ் ஸ்லைட்லி ரெசிடுவல் ஆக்டிவிட்டி. Some bacteria have developed resistant to glutaraldehyde. Some bacteria வந்து resistant to glutaraldehyde and it has been found that glutaraldehyde can cause asthma and other health hazards. Next, sodium hypochlorite. Sodium hypochlorite is most often encountered as pale greenish yellow
diluted solution எப்படி இருக்கும்னா greenish yellow diluted solution இருக்கும் refer to as liquid bleach இதை வந்து என்ன சொல்லுவோம் liquid bleachனு சொல்லுவோம் ப்ளீச் பண்ணுறதுக்கு household cleaning பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் sodium hypochlorite household chemical widely used as a disinfectant it is used for disinfecting areas contaminated with body fluid including large blood spills that area first cleaned with detergent before being disinfectant largely contaminated area அதாவது பாடி fluid இருக்குது அதாவது blood fill ஆகிருக்க ஏரியாவில் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஃபஸ்ட்டு டிட்டர்ஜென்ட் வச்சு க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடை யூஸ் பண்ணணும் தென் ஃபீனைலிக் காம்போனன்ட் ஃபீனால் ஆர் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இன் சம் ஹவுஸ்ஹோல்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் மவுத் வாஷ் இது வந்து மவுத் வாஷாகவும் யூஸ் பண்ணுறோம் அண்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சோப் அண்டு ஹேண்ட் வாஷ் சோப்பாகவும் ஹேண்ட் வாஷராகவும் யூஸ் பண்ணுறோம் ஃபீனால்ஸ் ஆர் டாக்ஸிக் டு கேட் அண்ட் நியூபார்ன் ஹியூமன்ஸ் பேபிக்கும் வந்து டாக்ஸிக் ஸோ ஃபீனால் இஸ் ப்ராபபிளி த ஓல்டஸ்ட் நோன் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அதாவது நம்ம லேண்ட்ஸ்டைனர் யூஸ் பண்ணது அவர் வந்து கார்பாலிக் ஆசிட்டில் அந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியில் பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் இந்த ஃபீனாலிக் காம்போனன்ட் ஓல்டஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃபஸ்ட் யூஸ்டு பை லிஸ்டர் இட் வாஸ் கால்டு கார்பாலிக் ஆசிட் next chemical chlorine chlorine is sufficient to kill bacteria and virus spores mycobacteria requiring higher concentration chlorine வந்து பாக்டீரியா வைரஸ் ஸ்போர்ஸ் மைக்கோபாக்டீரியாவை கில் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் chlorine has been used for applications such as deactivation of pathogen in drinking water swimming pool water waste water for disinfection of household areas for textile bleaching so chlorine எங்கெங்க யூஸ் பண்ணுறாங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்விம்மிங் வாட்டர் பூல் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் அந்த டெக்ஸ்டைல் ப்ளீச்சிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் ஒன் இஸ் iodine பவோடின் iodine is also known as odobavodine Bavodine iodine is also known as odobavodine. It is an antiseptic. இது வந்து skin antiseptic. Skin disinfection before and after surgery க்கு முன்னாடி வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. They may be used both disinfectant the hand of healthcare provider and the skin of the person they are caring for. It may also used for minor wound also இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் minor wound cleaning purpose also we are using iodine pavodine odobavodine in this video we'll discussing capturing of incident in ஏதாவது ஹாஸ்பிட்டல் செக்டாரில் ஏதாவது இன்சிடெண்ட் நடந்ததுன்னா we want to do documenting அது வந்து என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அக்கரன்ஸ் தட் டிஸ்டர்ப் நார்மல் ஆப்ரேஷன் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அது வந்து நார்மல் ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் சேஃப்டி அண்ட் ப்ராசஸ் இன்க்ளூடிங் இன்ஜூரிஸ் அது எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆர் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் எது வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணும் ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேப்சரிங் ஆஃப் இன்சிடெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இன்சிடெண்ட் கேப்சரிங் இன்சிடெண்ட் இஸ் அ இன்சிடெண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் குரூஷியல் ஃபார் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் அ ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு குரூஷியல் இம்பார்ட்டன்ட் ஃபார் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் தட் ஆர்கனைசேஷன் இட் ரெஃபர் டு process of identifying tracking resolving incident or disturbance to normal operation ஸோ இது என்ன பண்ணால் ஐடென்டிஃபை பண்ணணும் அதை ட்ராக் பண்ணணும் ரிசால்விங் தட் இன்சிடெண்ட் ஏன்னா இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனாக வந்து அஃபெக்ட் பண்ணும் எஃபெக்டிவ் கேப்சரிங் in this incident organization can analyze the root causes pattern trends leading to valuable insights and opportunities for that improvement ஸோ எஃபெக்டிவ் கேப்சரிங்க்கு வந்து ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா வந்து அந்த ரூட் காசஸ் வந்து எதனால இது நடந்தது பேட்டர்ன் என்ன ட்ரெண்ட்ஸ் என்ன லீடிங் டு வேல்யூபிள் இன்சைட்
then opportunities for improvement. மெயினாக வந்து அந்த ரூட் காசஸ் வந்து அனலைசஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு கேட்டகரைசேஷன். ஆர்கனைசேஷன் கேப்சர் வேரியஸ் டைப் ஆஃப் இன்சிடெண்ட் such as system failure, service disturbance, customer complaint and process deviation. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். செகண்ட் ஒன்று ரூட் காஸ் அனலைசிஸ். ரூட் காஸ் ஆர்கனைசேஷன் கேன் ஐடென்டிஃபை காசஸ் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் ஃபெயிலியர். என்ன மெயின் ரூட்டுங்கிறத வந்து அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். இதனால ரெக்கரிங் இன் தட் ஃபியூச்சரில் வராமல் பார்த்துக்க முடியும். தென் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டு ட்ராக் தட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டட் சொல்யூஷன். அவங்க வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெடியூசிங் ரிஸ்க் அண்டு என்ஹான்சிங் ஓவரால் குவாலிட்டி. அதனால் வந்து ரிஸ்க் இல்லாமல் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஃப்ரம் இன்சிடெண்ட். ஒன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதில் வந்து என்ன வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. இன்சிடெண்ட் ஆஃப்டன் சர்வீஸ் அஸ் வேல்யூபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அது அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வராமல் பார்க்கலாம். ஸோ கேப்சரிங் இன்சிடெண்ட் அண்ட் டாக்குமெண்டிங் த அசோசியேட்டட் ஆக்ஷன் அண்டு ரிசல்யூஷன். அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி ஃப்யூச்சரில் வராமல் பார்க்குறதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டு ப்ரோஆக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பை அனலைசிங் ஃபாஸ்ட் இன்சிடெண்ட் ஆர்கனைசேஷன் கேன் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் டேக் ப்ரிவென்டிவ் மெஷர் டு மிடிகேட் த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து நெசசரி ப்ராசஸை ஹேண்டில் பண்ணும். திஸ் ஒன் ஹெல்ப் மெயின்டைனிங் ஹையர் லெவல் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ இந்த வீடியோவில் கேப்சரிங் ஆஃப் இன்சிடெண்ட்டில் எப்படி கேப்சர் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ரூட் காஸ் அனலைசஸ், கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட், லேர்னிங் ஃப்ரம் இன்சிடெண்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது வந்து இதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா மெயின்டைனிங் ஹையர் லெவல் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால். 70% ஆல்கஹால் மோர் எஃபெக்டிவ். செகண்ட் ஒன் இஸ் ஆல்டிஹைட், ஃபார்மால்டிஹைட் அண்ட் குல்டரால்டிஹைட். தென் சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட் இருக்க ஏரியாவில் டிட்டர்ஜென்ட் வச்சு க்ளீன் பண்ணோம். தென் தான் தட் சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணோம். தென் ஃபினைலிக் காம்பனண்ட், chlorine and iodine. Thanks for watching.